सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. குரு பரம்பரையின் மூலமாக, பாரம்பரியமான குருவின் மூலமாக கலை வளர்க்கப்படுகிறது, கல்வி வளர்க்கப்படுகிறது, கலாச்சாரம் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய காஞ்சிபுரத்தோடு, நம்முடைய பெரியவர்களோடு பல வருஷங்காலங்களாக பக்தியோடு தரிசித்து கொண்டு வரும், சேவை செய்து கொண்டு வரக்கூடிய திருவிடைமருதூர் மும்பை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய கலை குழுவினர்கள் மூலமாக பல இடத்திலே அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தாலும், பெருநகரங்களிலே இதை பற்றி தெரிந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும், புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வடநாட்டவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தாலும், ஸ்ரீநகரத்திலே, காஷ்மீரத்திலே சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரத்திலே அங்கு காஷ்மீர் சென்று வருவது என்பது பல விதத்திலேயும் ஒரு சிரமமான ஒரு பணி. 7-8 வருஷங்களாக ஆதிசங்கரனுடைய ஜெயந்தியானது காஷ்மீரத்திலே சங்கராச்சாரிய ஹில் என்கிற இடத்திலே நடைபெற்று வருகிறது. அதிலே இந்த மும்பை கலைக்குழுவினர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஸ்ரீநகரத்திலே கலை நிகழ்ச்சிகளை, நம்முடைய கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக சில வருஷங்களாக புஷ்கர விழா நடைபெற்று வருகிறது. சிம்ம ராசியின் பொழுது குரு பகவான் பிரவேசம் செய்யும் பொழுது கோதாவரி நதியிலேயும், கன்னியா ராசியிலே பிரவேசம் செய்யும் பொழுது கிருஷ்ணா நதியிலேயும், துலா ராசியிலே பிரவேசம் செய்யும் பொழுது மாயவரத்திலே காவேரியிலே முக்கியமாகவும், விருச்சிக ராசியிலே குரு பகவான் ஒரு வருஷ காலம் பிரவேசம் செய்யும் பொழுது தாமிரபரணி நதியிலேயும் இந்த புஷ்கர விழா. அதிலே காவேரி புஷ்கரத்திலே மயிலாடுதுறையிலே இந்த கலைக்குழுவினர்கள் வந்து அந்த காவேரி கரையிலே இருக்கக்கூடிய கர்நாடகத்திலிருந்து ஆரம்பித்து கொங்கு நாடு, தஞ்சை, எல்லா பிரதேசத்திலேயும் இருக்கக்கூடிய சைவ வைணவ ஆலயங்கள் எல்லாம் பற்றி பாடி சிறந்த நிகழ்ச்சியை அளித்தார்கள். இந்த வருஷமும் தாமிரபரணி புஷ்கரத்தை ஒட்டி அங்கேயும் திருநெல்வேலியிலே கலை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். இதே போன்று இந்த சமயத்திலே அடுத்த வருஷம் சிந்து நதியிலே இந்த புஷ்கர விழா நடைபெற இருக்கிறது. அந்த அடுத்த ராசி பிரவேசத்தை ஒட்டி அங்கு அந்த சிந்து புஷ்கரம் நடைபெற இருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் லே லடாக் என்ற பகுதியிலேயும் மற்றும் சிந்து நதி பாயக்கூடிய இடத்திலே, வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்திலேயும் இந்த புஷ்கர விழா நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இவர்கள் மும்பையிலிருந்து வந்து இந்த குரு சமர்ப்பணமாக இந்த நிகழ்ச்சியை இவர்கள் விசேஷமாக நம்முடைய பெரியவர்களுடைய ஆன்மீக பணிகள், சமுதாய பணிகள், கல்வி பணிகள், வியாதிகளை நீக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய வைத்திய பணிகள், இப்படி ஆன்மீகத்தையும் சமுதாயத்தையும் சமய பணிகள், இப்படி எல்லாவற்றையும் ஒரு மாலையிலே கோர்த்தார் போல் திருப்பாவை திருவம்பாவை பிரச்சாரம் செய்தது எப்படி, யாத்திரைகள் செய்தது எப்படி,
அவர்கள் தன்னுடைய குருவான காஞ்சி மகா சுவாமிகள் பரமாச்சாரிய சுவாமிகளை பற்றி எழுதிய பஜரே குருநாதம் என்கிற பாட்டை கொஞ்சம் இதில் கச்சேரியில் சொல்வார்களே, சிலதை ஆலாபனை, சில நிரவல் என்றெல்லாம் சொல்வார்களே, அதே போன்று சில பாடல்களை விசேஷமாக எடுத்துக்கொண்டு பாவத்தோடு சேர்ந்து இதை பல மொழி பாடல்களையும் சேர்த்து நல்ல அக்கறையுடன் குறைந்த நேரத்திலே அங்கிருந்து வந்து அவர்கள் கிடைத்த வசதி வாய்ப்புகளை கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். இதே போன்று ஒரு கற்பனையிலிருந்து தான் நிஜம் உருவாகிறது. அதாவது கற்பனை என்றால் இல்லாததை சொல்வதல்ல, இருப்பதை சொல்வதற்கும் ஒரு கற்பனை தேவை. இல்லாததை உருவாக்குவதற்கு கற்பனை என்பது வேறு. இருக்கக்கூடிய விஷயத்தையும் அழகாகவும் அளவோடும் குறிப்பாகவும் சொல்வதற்கு அந்த மனோதர்மம் என்று சங்கீதத்தில் எதை சொல்கிறார்களோ அது தேவை. திருவிடைமருதூரிலிருந்து அங்கிருந்து பயின்று மும்பையிலே இன்றைக்கு பலருக்கும் இந்த கலையை பரப்பி கலைகள் மூலமாக உயர்ந்த தத்துவத்தை அளித்த தேசம் நம்முடைய தேசம். சங்கீதத்தின் மூலமாக, நாட்டியத்தின் மூலமாக, சப்திகளின் மூலமாக, பார்வைகளின் மூலமாக, பாட்டுகளின் மூலமாக நல்ல ஒரு கருத்தை மக்களுடைய மனதிலே பரப்பிய தேசம் இந்த தேசம். ஆகவே இறைவனுடைய கருணையை நாம் உணர்த்துவதற்கு இந்த கலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த 64 கலைகள் புதுக்கோட்டை பக்கத்திலே இளையாத்தங்குடி என்கிற ஊரிலே அந்த காலத்திலே நம்முடைய 2 பெரியவர்களும் தங்கியிருந்து வியாச பாரத கலாதி சில்ப வித்வத் சதஸ் சமாஜம் என்பதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தெருக்கூத்து, புர்ரகதா, அஷ்டாவதானம், சதாவதானம் இது போன்ற கலைகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக, கிராமிய கலைகளை பாதுகாப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து இன்றைக்கு பலராலும் அந்த அரசாங்கத்தாலும் தனியார்கள் மூலமாகவும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த கலையை தெரிந்து கொண்டு பரப்பி கடவுள் பக்தியை வளர்த்து கொண்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு அந்த குரு பக்தியோடு மேன்மேலும் நல்ல பணிகளை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.